உபேந்திரா ஒரு கன்னட நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். தமிழில் சத்தியம், கூலி திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்களிடையே பரிச்சயமான உபேந்திரா கன்னட திரையுலகின் திரைக்கதை மன்னன் என்று கொண்டாடப்பட்டவர். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், எழுத்தாளர், பாடகர், பாடலாசிரியர் என்றில்லாமல் ஒரு அரசியல்வாதியாக சொந்த கட்சியை தொடங்கி கர்நாடக மக்களை திரும்பி பார்க்க வைத்தவர்தான் இந்த உபேந்திரா. ஹாலிவுட்டில் தி காட்ஃபாதர் திரைப்படத்தை போல உபேந்திரா இயக்கிய ஓம் திரைப்படம் இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க செய்தது. கல்ட் கிளாசிக் திரைப்படமாக அது கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்து இவர் இயக்கிய தொடர் வெற்றி திரைப்படங்களால் கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என இந்தியாவெங்கும் உபேந்திராவின் பெயர் கொடிகட்டி பறந்தது. 1998ஆம் ஆண்டு ஏ என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான உபேந்திரா, ரஜினி நடித்த எந்திரன் திரைப்படம் வெளியாவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஹாலிவுட் என்ற ரோபோட்டிக் கதையில் நடித்து அசத்தி இருந்தார். பிதாமகன் ரீமேக்கில் விக்ரமாக நடித்து கலக்கி இருந்தவர் காஞ்சனா ரீமேக்கில் கல்பனாவாக நடித்து மிரட்டி இருந்தார். தற்போது 57 வயதாகும் உபேந்திரா சிறந்த இயக்கத்திற்காகவும் நடிப்பிற்காகவும் எண்ணற்ற விருதுகளையும் வென்றிருக்கிறார். சௌபின் ஒரு மலையாள நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். தமிழில் கூலி திரைப்படத்தில் நடித்து இவர் பிரபலமாகி இருந்தாலும் அதற்கு முன்பே கடந்த ஆண்டு மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் குட்டன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அனைத்து தரப்பு ரசிகர்களின் மனதை ஈர்த்தார். அதைவிட 18 கோடி ரூபாய் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனையை புரிந்தது. அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சௌபின் தான். மோகன்லாலின் வியட்நாம் காலனி திரைப்படத்தின் மூலம் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சௌபின் பின் படிப்பை முடித்தபின் ஒரு உதவி இயக்குநராக சினிமா பயணத்தை தொடர்ந்தவர். அன்னையும் ரசூலும் திரைப்படத்தில் கொலின் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து ஒரு நடிகராக உருவெடுத்தார். பிரேமம் திரைப்படத்தில் பிடி மாஸ்டராக நடித்து அசத்தி இருந்த சௌபின் 2018ஆம் ஆண்டு சூடானி ஃப்ரம் நைஜீரியா திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான கேரள அரசின் விருதையும் வென்றிருக்கிறார். நடிகராக மட்டுமன்றி துல்கர் சல்மானை வைத்து பரவா என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்த சௌபின் இதுவரை 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து ஒரு சிறந்த நடிகராக மலையாள சினிமாவில் தற்போது வரை ஜொலித்து வருகிறார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜாமியா என்பவரை திருமணம் செய்த இவருக்கு ஒரு மகன் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது 65 வயதிலும் இளம் ஹீரோக்களுக்கு இணையாக நடித்து வரும் நாகார்ஜுனா ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக குறைந்தபட்சம் 20 கோடி ரூபாய் சம்பளம் பெறுகிறார். ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ், அன்னபூர்ணா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பிலிம் அண்ட் மீடியா போன்ற பல நிறுவனங்களை நடத்தி வருகிறார் நாகார்ஜுனா. அவருக்கு வெளியில் தெரிந்த அளவுக்கு மட்டும் 3000 கோடிக்கும் அதிகமாக சொத்துக்கள் இருக்கிறது. நாகார்ஜுனாவின் தந்தை நாகேஸ்வர ராவ் தெலுங்கு திரையுலகில் ஒரு முன்னணி நடிகராக வலம் வந்தவர். மேலும் அவருக்கு பிறந்த 5 பிள்ளைகளில் கடைசியாக பிறந்த நாகார்ஜுனா தனது 2 வயதிலேயே வெளுகு நீடலு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 1986ஆம் ஆண்டு விக்ரம் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக தெலுங்கு திரையுலகில் நுழைந்தார். இதுவரை 100 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருக்கும் நாகார்ஜுனா பிரபல தெலுங்கு நடிகர் வெங்கடேஷின் சகோதரி லட்சுமி டகுபதியை 1984ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பிறந்த மகன்தான் பிரபல நடிகர் நாக சைதன்யா. பின்னர் இருவரும் விவாகரத்து பெற 1992ஆம் ஆண்டு நடிகை அமலாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பிறந்த மகன் அகிலும் தற்போது தெலுங்கு திரையுலகில் ஒரு நடிகராக வலம் வருகிறார்.